நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். அதிசார குரு பயிற்சி மேசராசிக்கு எப்படி இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். 18/10/2025 முதல் 6/12/2025 வரையும் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு இது வரையும் 3ஆம் இடமான மிதுனத்தில் இருந்தார். அவர் இப்போ வர 18/10/2025 அன்னைக்கு பயிற்சியாகி 6/12/2025 சுமாராக ஒரு 50 நாளைக்கு மூணாம் இடமான மிதுனத்திலேருந்து பயிற்சியாகி 4ஆம் இடமான கடகத்துக்கு வர்றாரு. இப்படி கடகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்கள் மேச ராசிக்கு எப்படி பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறத இதில் கொஞ்சம் நல்லாவே சொல்லியிருக்கேன். ஏன்னா மேச ராசிக்கு அந்த வரக்கூடிய நேரம் எப்படின்னா, அடைமழை பெய்யக்கூடிய இந்த 50 நாள் உங்களுக்கு பணமழையாக கொட்ட போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்காரு. இந்த 50 நாள் குரு பகவான் கடகத்தில் இருக்கும்போது உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 4ல் இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசியோட 8ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்து ஏன்னா குரு பகவானுக்கு 5ஆம் பார்வை இருக்குது, அந்த 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்து 7ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மகர ராசியை பார்க்குறாரு. இதுக்கு அடுத்து அவருடைய 9ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியை பார்க்குறாரு. இந்த நிலையில் எப்படி பணமழை கொட்ட போகுது, அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது. நீங்கள் உங்கள் ஜாதகப்படி பல தடைகள் இருந்திருக்கலாம், பண வருவாயில் பல கஷ்டங்கள் துன்பங்கள். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சொல்கிற மாதிரி ஒன்றும் இருந்திருக்காது. ரொம்ப பிரச்சனைகளெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. எதிர்பார்க்குற காரியங்கள் எதுவுமே நிறைவேறாமல் போயிருக்கும். இதில் நீங்கள் இப்போ இந்த நான் பணமழை கொட்ட போகுது அப்படின்னு சொல்கிறேன்னா, தொழில் முதல்ல ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்கும், வேலையில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், இடமாற்றம் இருந்திருக்கும். அதே போல் உங்களுக்கு உங்கள் முயற்சிகளே பல விஷயங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கும். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சக்ஸஸாக கொடுப்பாரு. பொதுவாக 4ஆம் இடத்துல குரு இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வீடு, இடம், நிலம், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ நீங்கள் வீடு மாறுறது, அதே போல் வீடு புதுசாக இப்போ கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதே மாதிரி சில பேர் இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, அதே போல் புதுசாக வீடு கட்டுறது, பழைய வீட்டை புதுப்பித்து கட்டுறது, அதே மாதிரி புதுசாக வாகனம் வாங்கிறது. வாகனத்தில் சில பேர் 2 வீலர் வச்சுருக்கலாம், இப்போ கார் வாங்கலாம். இந்த மாதிரி இந்த வீடு, இடம், நிலம் இந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஏன்னா அது உங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துலேருந்து பார்க்குறது எப்படின்னா, குரு பகவான் இருக்கிறது உச்சம் பெற்று பார்க்க போகிறாரு. ஏன்னா கடகத்துக்கு இப்போ உச்ச நிலையில் தான் குரு பகவான் வரப்போகிறாரு. குரு உச்சம் பெற்று 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த இடத்த பார்க்கும்போது பெரும் அதிர்ஷ்டம் வரும். எப்படின்னா, தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு பெரிய அளவுக்கு ஏதோ ஒரு பெரிய சக்ஸஸ் நடக்கும், பெரிய மாற்றம் நடக்கும், நல்ல வியாபாரம் நடக்கும், தொழில் நடக்கும். நீங்கள் இதுக்கு முன்னால் தொழில் வியாபாரத்துக்கு பல முயற்சிகள் செஞ்சுருப்பீங்க. அது உங்களுக்கு சரியாக வராமல் தடைகளாக உங்கள் மனசுக்கு நிறைவு இல்லாமல் மனதில் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். எது செஞ்சாலும் வருமானம் இல்லையே, பிரச்சனைகள் அதிகம் இருக்குது, கடன் தானே வருது, இப்படிலாம் நீங்கள் மனசில் தொல்லைகளாக இருந்திருப்பீங்க. அது இப்போ குரு பகவான் ஸ்ட்ரைட்டாக அவருடைய 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் தொழில் வருமானத்தில் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். வேலைக்கு போகிறவங்க, வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். வேலை தொழிலில் ஏற்கனவே பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும், விலகிடும். அதேமாதிரி வேலையே இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம், வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் வேலை செய்யணும், வெளிநாட்டிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருந்திருக்கும்.
அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சரியாயிரும். உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சில பேர் வெளிநாட்டு வேலைக்கு போவாங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்லபடியாக நல்ல தொழில் வேலை நல்லா இருக்கும், நல்ல வருமானம் வரும், மனதில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்கும். 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் வீடு இடம் நிலம் இதெல்லாம் வந்து வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணி வாங்க முடியாமல் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதே போல் ஏற்கனவே வந்து சில பேர் அதை விற்றா நல்ல பணம் கிடைக்கும், அதை வச்சு வாழ்க்கையை நல்லா சரி பண்ணிக்கலான்னு நினச்சவங்களுக்கு அது விற்க முடியாமல் இருந்த தடைகள்லாம் இப்போ விலகி இடம் வீடு இந்த மாதிரி இதெல்லாம் விற்க முடியும். இப்போ இதெல்லாம் நடந்தால் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு பண வருவாய் வந்துடும், பணம் மிகப்பெரிய அளவுக்கு கிடைக்கும். இதில் பெரிய விசேஷம்னா 8ஆம் இடம்தான். உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கையில் திடீர் தனவரவு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு, திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும். ஏன்னா 12ஐயும் பார்க்குறாரு, விரயஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. அது வந்து வெளிநாடு வெளி தேசத்தெல்லாம் சொல்லக்கூடியது. இப்போ வெளிநாட்டு லாட்ரி வாங்குறவங்களுக்கு லாட்ரி சம்மந்தமாக திடீர்னு ஒரு சக்ஸஸை கொடுக்கும். அதே போல் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்லேருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து எதிர்பாராத வருமானத்தை கொடுத்துட்ருக்கோம். அதே போல் இந்த சிலருக்கு வந்து பிரச்சனைகளாக இருக்கும் லைஃப்பில், வந்து எப்போவுமே கடன் பிரச்சனை இல்லைன்னா ஏதோ ஒரு வழக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்களோட பிரச்சனை, இல்லை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, உறவினர்களுக்குள்ள பிரச்சனை, சகோதரிகள் கூட பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுமோன்னு ஒரு பயம் சில பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயமெல்லாம் போய் அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஏன்னா குரு வந்து உச்சம் பெற்று 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடங்கிறது ஏதோ ஒரு பயம் இருக்கிறது, அந்த பயத்தை வந்து சரி பண்ணும். பயம் வந்து இல்லாமல் போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனசில் தைரியமும் நீங்கள் நினச்ச காரியம் ஜெயிக்கிற மாதிரி சாதகமான சூழ்நிலையும் உருவாக்கும். அந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்குறது மிகப்பெரிய ஒரு விசேஷம். உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறது. இதே போல் தொழில் செய்யக்கூடிய அந்த 10ஆம் இடத்தை வந்து குரு பகவானுடைய பார்வை வந்து இருக்கிறதுனால பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மேசராசியில் உள்ளவங்க இதுவரையும் வேலைக்கு முயற்சி பண்ணி அந்த வேலையில் வந்து திருப்தி இல்லாமல் அந்த வேலை வந்து கஷ்டமாக இருக்குது இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல தொழிலில் வேலையில் ஒரு நல்ல அமைப்பு வரும், பிடித்தமானதாக இருக்கும், நல்ல வருமானமும் இருக்கிற மாதிரி தொழில் வேலையெல்லாம் அமைஞ்சிரும். தொழில் வேலை அதே போல் வியாபாரம்லாம் நல்லா நடந்தால் பணம் கொட்ட தானே செய்யும், பணம் நல்லா தானே வரும், வருமானம் வந்துடுமே, அது வந்தாலே எல்லாத்தையும் சமாளிச்சிடலாமே, அதுதான் நடக்கும். அதே மாதிரி சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப நாளாக தடையாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, அது செய்யவே முடியாது. அது ஏனோ ஒரு தடையாக இருக்கும். மனசு வரும், முதல் நாள் நினைப்பாங்க, அடுத்த நாள் அதை மறந்துடுவாங்க, அதுக்கு அடுத்த நாள் பார்ப்பாங்க, அதுக்கு அடுத்த நாள் இதே மாதிரி நடக்கும். இப்படியே போயிட்டே இருக்கும், நாள் போயிட்டுருக்கோம். ஆனால் இவங்களுக்கு அந்த நாள் போகிறதில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பணமே காலி ஆகிட்டுருக்கோம். அப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண முடியாமல் போதேன்னு கவலையாக இருந்திருக்கோம். ஆனால் அந்த மாதிரி பணம் காலியாக இருந்தாலும் அந்த மாதிரி வேஸ்ட் ஆகியிருந்தாலும் இப்போ திடீர்னு ஏதோ ஒரு பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், புதுசாக உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா எதுவும் ஒரு காலகட்டத்தில் தானே ஜெயிக்கும், அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல. அதுமாரி 12ஆம் இடத்தை இப்போ வந்து குரு பகவான் பார்க்குறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி விதியோட அமைப்பு வந்துடும். அப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பணம் வந்து கிடைக்கும். சில பேருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாடு சம்பந்தமாக பணத்தை எதிர்பார்த்துருந்தால் அந்த பணம் வந்து இந்த நேரத்தில் கிடைக்கிறது. வெளிநாட்டில் இருக்கவங்களால் தொடர்புகள் வந்து உங்களுக்கு அதிகம் கிடைக்கிறது, வெளிநாட்டில் உள்ளவங்களால் உதவிகள் கிடைக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நன்மையாக நடக்கும். சிலர் வந்து நீண்ட தூர பயணம் போகிறது, அதனால் நீண்ட நாளாக போக வேண்டிய இடங்களுக்கு போக முடியாமல் தடை இருந்தவங்களுக்கு இப்போ அந்த போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே போல் உங்களுக்கு 10ஆம் இடம் வலுப்பெற்றுச்சு. 10ஆம் இடம் வலுப்பெறும்போது
உங்களுக்கு வந்து தொழில்னா வியாபாரத்துலேயும் சரி வேலையிலையும் சரி ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துரும். இந்த நேரத்தில் உச்சம் பெற்ற குரு இந்த 50 நாளில் பாருங்கள், உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து மேஜிக்கல் மாதிரி நடக்கும். இது எப்படி நடந்தது அப்படின்னு சில பேருக்கு தொழிலே ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் அதில் ஏதோ பயங்கர தடைகளாக வந்துக்கிட்டு மன நிம்மதி இல்லாமல் ஒரே குழப்பமாக இருந்திருப்பாங்க. அந்த குழப்பம் வந்து இந்த நேரத்தில் நீங்கிற மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது வந்து இந்த குரு பயிற்சி ஆகி கடகத்தில் குரு இருக்கிற 50 நாளைக்குள்ள எல்லா விஷயங்களும் பெரிய பெரிய மாற்றமாக நடக்கும். அது இதில் எட்டாம் இடத்து குரு பகவான் பார்க்குறது தான் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக போயிடும். ஏன்னா எதை செஞ்சாலும் அதில் ஒரு திடீர் வெற்றி, திடீர் சந்தோஷம், திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி உருவாகும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். 8ஆம் இடத்து பார்வையில் 8ஆம் இடத்தாண்ட பார்க்குறாரு தனது 5வது பார்வையாக. அதனால் உங்களுக்கு வந்து எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதே சமயத்தில் பண வருவாய் நல்லா இருக்கும். இந்த 50 நாளில் பாருங்கள், உங்களுக்கு கையில் காசு பணம் புழக்கம் வந்து அதிகமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் இப்போ திசாபுத்தியில் கூட ஏதாவது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு, இல்லை ஜாதகமே சரியில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் இந்த 50 நாள் பாருங்கள், மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல பணப்புழக்கம் வரும், கஷ்டங்கள் விலகும். அதே சமயத்தில் நல்லவர்களோட தொடர்பு வரும். ஏன்னா குரு பகவான் பார்க்குறாருல, உங்களுக்கு தொழிலே பாருங்கள் நல்லவங்களோட உதவி கிடைக்கும், பெரிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும். அதே போல் அந்தஸ்தாக இருக்கிறவங்க, கண்ணியமாக இருக்கிறவங்களோட தொடர்பு வந்து அதில் வந்து உண்டாகும் தொழிலில். ஏன்னா குரு பகவான் அதெல்லாம் வந்து செய்ய அந்த தன்மையில் உள்ளவர். அதனால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு வெற்றியை உண்டாக்குறது தான் இந்த அதிசார குரு பயிற்சி. மேசராசியை பொறுத்தவரையும் நான் சொன்ன மாதிரி பணமழை வந்து அடைமழையாக தான் பெய்ய போகுது. இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.